நிஃப்டி நம்ம சொன்ன மாதிரியே நல்ல ஒரு அப் ட்ரெண்டு தான். ஸோ நம்ம பார்த்துருந்தோம், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த 900 to 950 இந்த லெவலில் வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப மார்க்கெட் பையிங் போகணும், இது ஒன்றும் ட்ரெண்டு சரியில்லைன்னு. ஸோ எக்ஸாக்டாக வந்து நம்மள டெஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ டெஸ்ட் பண்ணிட்டு நல்ல ஒரு வியாழக்கிழமையும் வந்துன்னா உங்களுக்கு 350 பாயிண்ட் மூவ், நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த இதை பிடிச்சிருந்தீங்கன்னா உங்கள் கேபிட்டல் வந்துன்னா டபுள் ஆகிருக்கும். டபுள் ஆகிருக்கும். நீங்கள் ஜஸ்ட் ₹1 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ₹2 ப்ராஃபிட்டாக இருக்கும். உங்கள் கேபிட்டலோடு சேர்ந்து ₹3 இருந்திருக்கும் உங்கள் மொத்தமாக. ஸோ யார் இதை பாசிட்டிவாக யூஸ் பண்ணிட்டீங்கன்னு தெரில, யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். இன்னும் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அப் ட்ரெண்டு தாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஃப்ளாக் பட்டன். ஸோ இன்னைக்கு வியாழக்கிழமையே வந்து பார்த்தா நல்ல ஒரு பையிங் கொடுத்ததுனால வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே மார்க்கெட் இன்னும் 500 போக போகுது அப்படின்னு நினச்சி பை பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்கள காலி பண்ணுறதுக்காக இது ஒரு ஃப்ளாக் பட்டன் போட்டிருக்கான். நீங்கள் மண்டே மார்னிங் பாருங்கள், இந்த மண்டே எப்படி அப்ரோச் பண்ணலான்னா எப்படி வந்து பார்த்தோன்னா ஒரு 260 இந்த ரேஞ்சில் தான் கேப் அப்பில் ஓப்பன் பண்ணுவான். அப்படி ஓப்பன் பண்ணி நல்ல ஒரு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸில் இருந்தோன்னா 300 இந்த லெவலுக்கு கிட்டத்தட்ட வந்துருச்சுனாங்க. மார்க்கெட் திரும்ப 500 தான் அதோட லெவல். நல்ல ஒரு 15 மினிட்ஸ் நல்ல ஒரு பையிங் வந்தால். ஸோ நான் மண்டே வர்றேங்க லைவில் வந்து பார்த்திங்கன்னா மண்டே நான் வர்றேன். யூடியூப் ஷார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தால் நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் கொடுக்குறேன். நிஃப்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை, கீழே வந்தாலும் இந்த லெவலில் தான் டெஸ்ட் பண்ணுறதுக்காக வருவான். கீழெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லைங்க. இது வந்து மண்டே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் காலி பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது. போஸ்ட் மார்க்கெட்டில் வந்து மேலே ஏறி இருக்குமே 212 பாருங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா 194 இது வந்து போஸ்ட் மார்க்கெட்டில் திரும்ப மேலே ஏற்றிருப்பான். 12ங்கிறப்ப இந்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேமர் கேண்டில் மாதிரி வந்துருக்கும். அது வந்து இந்த ப்ரீ மார்க்கெட் போஸ்ட் மார்க்கெட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்க. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இந்த லெவலில் முடிச்சிருக்கான். ஸோ அப்படிங்கிறப்ப மார்னிங் பார்ப்போம். மார்னிங் நல்லா ஒரு பையிங் தான் நினைக்கிறேன். திரும்ப அதோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 500 வந்தாலும் வந்துடும், 22,500. ஸோ நல்ல ஒரு இந்த மூவியாவது யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு பையிங் வந்துச்சுன்னா நானும் வரேன் யூடியூப் ஷார்ட்ஸில். பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி நம்ம ஆல்ரெடி சொன்னது தாங்க. பேங்க் நிஃப்டி ஒன்றும் சரியில்லை, நிஃப்டி சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா மேஜரான பேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ ஆகிட்டுருக்கு. ஸோ அப்படிங்கிறப்ப பேங்க் நிஃப்டியில் வந்துட்டுனா அந்தளவுக்கு கிடைக்காது. ஒரே நாள்லேயே வந்துட்டுனா மார்க்கெட்டை வந்து ஏற்றிடுவானுங்க, அதுக்கப்புறம் சைட்வேஸில் தான் கொடுப்பானுங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் 46 to 4600 இந்த லெவலில் டெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு. அவன் வந்து 450 நிறுத்திட்டான். ஸோ பேங்க் நிஃப்டி வேணாங்க. பேங்க் நிஃப்டியில் வந்துட்டுனா மேபி மண்டே நல்ல ஒரு பை தெரில. சரி பேங்க் நிஃப்டி விட நிஃப்டி நல்லா இருக்குங்க. ஸோ அதனால் நிஃப்டி சைட் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரிலையன்ஸ் வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. ரிலையன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பையிங்கில் தான் இருக்குது. ரிலையன்ஸ் நல்ல ஒரு, அதாவது ரிலையன்ஸ் ஆனால் இங்கெல்லாம் நீங்கள் என்ட்ரி ஆகி மாட்டிக்காதீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டராக வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். திரும்ப இந்த லெவலில் வந்து டெஸ்ட் பண்ணுற வந்தால் நீங்கள் வந்து என்ட்ரி ஆகிட்டிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாள்லேயே ஒரு 2-3 நாள்லேயே திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா மேலே இங்கே வந்துடும். ஸோ ஜஸ்ட் நீங்களாம் இங்கெல்லாம் என்ட்ரி ஆனிங்கன்னா ஸோ ஒரு நாள் 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகும். ஒரு வாரமே மேலே போகுதுன்னு நீங்கள் திரும்ப ஒரே கேண்டில்லே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேண்டில் வச்சு அழுத்தினான்னா ஒரே நாள்லேயே உங்கள் காஸ்ட் டு காஸ்ட்டுக்கு வந்துடும். அடுத்த நாள் நெகட்டிவ்க்கு போயிடும், கேப் டவுன் ஓப்பன் ஆகி. ஸோ அதனால் இந்த மாதிரி இடத்துல நீங்கள் என்ட்ரி ஆகுங்க. கீழே லோவில் கிடைக்கிறப்ப நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. எல்லாருமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ட்ரேடிங்க்கு யாருமே வந்து சஜஷன் கொடுக்க மாட்டேன். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா பிரச்சனையே இல்லை. என்றைக்காக இருந்தாலும் உங்கள் கேபிட்டல் வந்து க்ரோ ஆகிட்டே போயிட்டே இருக்கும். ஆனால் எக்காரணத்தை கூட நீங்கள் ட்ரேடிங் பக்கம் காலை வச்சிடக்கூடாது. ஏன்னா ட்ரேடிங் வந்து ரொம்ப ஒரு மோசமானது. அதில் நீங்கள் ஒரு நாள் கற்றுக்கிட்டோம் 2 நாள் கற்றுக்கிட்டோங்கிற விஷயம்லாம் இங்கே கிடையாதுங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பல வருஷம் அடிபட்டு நீங்கள் வந்தீங்கன்னா தான் அதை வந்து கற்றுக்க முடியும். ஏன்னா ட்ரேடிங்கிறது உங்கள் ரொம்ப ஒரு டேஞ்சரான பிளேஸ். ஸோ அதை சைடு வராதிங்க, ஒன்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஹெச்டிஎஃப்சி வந்து பார்த்திங்கன்னாங்க நம்ம 300 வருங்களா? நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம், ஆனால் வருமா என்னன்னு தெரியல, வராதுன்னு நினைக்கிறேன். 1300. ஸோ சரி ஓகேங்க. ஹெச்டிஎஃப்சி வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து 380 வாங்கியிருக்கோம். ஸோ வெயிட் பண்ணுங்கள், இன்னும் ஒரு 6 மந்த் கிட்டத்தட்ட வெயிட் பண்ணுங்கள், நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ உடனே நீங்கள் ரிட்டர்ன்ஸ் வந்து எதிர்பார்க்காதீங்க. ஸோ இந்த அவ்வளோ டெஸ்ட் பண்ணிட்டு தான் கீழே வந்திருக்கு. ஸோ உடனே ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்காதீங்க. ஆனால் இப்போ வரைக்கும் ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் 300 வந்து வாங்கிக்கலான்னு கூட விற்காதீங்க. ஸோ திரும்ப இப்படியே திரும்பிடுச்சுனாலும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு என்ட்ரி கிடைக்காது. ஸோ நீங்கள் வந்து ஈக்விட்டி தான் வாங்கி ஹோல்டு பண்ணுங்கள். ஒரு 6 மந்த் நீங்கள் வந்து அந்த எம்டிஎம் வந்து பார்க்குறப்ப உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் அதெல்லாம் பார்க்காதீங்க. நீங்கள் ஜஸ்ட்டு பண்ணிட்டீங்களா
அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஸ்டால் பண்ணிங்க. அந்த அப்ளிகேஷனை அன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டு உங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸோ அதையோ நீங்கள் உங்களோட அந்த லைஃப் ரொட்டீனை வந்து பாருங்கள். இதை விட்டுருங்க. ஒரு 6 மந்த் கழிச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸில் இருக்கும். இந்த மாதிரி நல்ல நல்ல கம்பெனி வாங்கினீங்கன்னா பிரச்சனை இல்லைங்க. அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பென்னி ஸ்டாக்லாம் வாங்கிட்டிங்கன்னா அப்புறம் அதெல்லாம் ஜீரோ தான் போகும். ஸோ குளோபல் மார்க்கெட் பார்த்துடலாம். குளோபல் மார்க்கெட் வந்து நாஸ்டாக் நல்ல ஒரு பையிங்கில் தாங்க போயிட்டுருக்கு. ஸோ ஆனால் இங்கெல்லாம் என்ட்ரி ஆகாதீங்க. US30 வந்து பார்த்திங்கன்னா 40,000 வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைக்கலாஜிக்கல் லெவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மார்க்கெட் நல்லா போயிட்டே தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இண்டெக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா மிஸ் பண்ணிட்டீங்கன்னாவே திரும்ப ரொம்ப நாள் ஒரு 6 மந்த் கிட்டத்தட்ட வெயிட் பண்ணி திரும்ப அடுத்த ஒரு என்ட்ரிக்கு தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணி தான் என்ட்ரி ஆகும். ஸோ இந்த மாதிரி இண்டெக்ஸ் எல்லாம் என்ன ஸ்கேல்பிங் மாதிரி பண்ணிட்டு வந்துடலாங்க. 1 day 2 days ஹோல்டு பண்ணி எடுத்துக்கிட்டு வந்துடலாம். அந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம். ஆனால் இங்கெல்லாம் வந்து வாங்கக்கு நான் யாருக்கும் சஜஷன் கொடுக்க மாட்டேன். ஆனால் இவன் இன்னும் போவான். ஆனால் ஃபியூச்சர்ஸுக்கு அப்புறம் நெகட்டிவில் போகிறப்ப உங்கள் கேபிட்டல் இருக்கணும். ஈக்விட்டியில் நீங்கள் வாங்கி போகிற மாதிரி இது கூட இது வாங்க முடியாது. IBKன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்கர் இருக்காங்க, இன்டராக்டிவ் ப்ரோக்கர்னு. அவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குளோபல் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணுற கொடுக்குறான். ஸோ அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். ட்ரேடிங் கொடுக்கல, அவன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் கொடுக்குறான். ஆமாம், கம்பெனியோட ஸ்டாக்ஸை வாங்கி போடுறதுக்கு தான் கொடுக்குறான். ஸோ விக்ஸப் வந்து பார்த்தீங்கன்னா விக்ஸ் நல்லா கூல் டவுன் இருக்குது. மார்க்கெட்டில் எந்த ஒரு பேனிக்குமே இல்லை அப்படின்னு. ஸோ மார்க்கெட் சைலண்ட்டாக மூவ் ஆகிட்டே தான் இருக்கும். இந்தியா விக்ஸும் நல்ல ஒரு கூல் டவுனுக்கு தான் கீழே வர ட்ரை பண்ணுது. 15 ரூபாயில் இருக்குது. ஸோ பார்ப்போங்க. மண்டே மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 22,500க்கு போகுங்களா அப்படின்னு பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.